இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்து ஆடுங்க இப்போ எப்படி எந்திரிச்சு விடுதுன்னு பார்த்தீங்களா? இது எப்படி ரெடி ஆச்சுன்னு அம்மாட்ட கேட்கலாமா? காய்ச்சல் வந்து ரொம்ப மீறிடுச்சு. அப்புறம் மீறி நாங்கள் மத்தியானம் நல்லா இருக்குது, சாயந்தரம் வந்து பார்த்தா ஆடு அப்படியே படுத்து காலையெல்லாம் இதாகி படுத்துருக்குது. அது ஒரு மாதிரியா தலையெல்லாம் கீழே வைக்கல, இப்படி போயிடுச்சு தலையெல்லாம். அப்புறம் அதுங்க ஒரு பாடு காய்ச்சல்னு மாத்திரை ஊற்றி விட்டு போட்டு போனோம். போயின்னு வெடி வரைக்கும் நல்லா ஆகல. அப்புறம் வெடியால் வந்து பார்த்தாலும் ஆடு குலைக்காத மாதிரி இருந்தது. அமிர்தாஞ்சன் தலைவலி தையில் ஒரு டப்பி போட்டு பூரா தலையில் ஏறிக்கிச்சு காய்ச்சா. அப்படி போட்டு எல்லாம் தேய்ச்சி எல்லாம் பண்ணி அப்புறம் மூக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணுங்க ஒருபாடு மறுக்க ஒரு மாத்திரை ஊற்றி விட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தா அப்புறம் எந்திரிக்கிறக்கு தவிச்சுக்கிட்டு இருந்து எந்திரிக்க முடியல. அப்புறம் நான் மறுக்க முடிச்சு ஊற்றி விட்டேன். அப்புறம் அப்படியே ஊசா அடிக்கிட்டு அப்படியே மறுக்க 2-3 வருஷம் மாத்திரை ஊற்றோம். அந்த தாயத்தை போட்டு தேய்க்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எந்திரிச்சிருச்சு அப்படியே. அப்புறம் டாக்டர் போட்டு ஒரு காய்ச்சல் அதிகமாக இருக்குதுன்னு அப்புறம் மறுக்க ஊசி விட்டுட்டேன். அதனால அங்கே ஒரு எடுத்துருக்கேன் பாரு போட்டேன். பொழைக்காது இந்த ஆடுனா அப்படியாவது கை சாதுவான ஆடாச்சா நியாயமாக போச்சு அப்படின்னு போட்டு வெடி எடுப்பேன். எனக்குலாம் அழுவாச்சே வந்துடுச்சு. அழுது ஓட்டேன். இப்படி தாங்க இந்த ஆடை ரெடி ஆச்சு. அடுத்த வீடியோவில் டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாருன்னு காமிக்கிறேங்க. தேங்க்யூ.